ஜியோ சிம் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் வந்திருக்குது. ஏன்னா இப்ப ஜியோ பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ஒரு ஆஃபரை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஆஃபர் வந்து எல்லாத்துக்குமே வந்து கிடைக்குமா இல்ல ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்குமா அப்படிங்கறத பார்க்க போறோம். அதாவது தினமும் வந்து 2GB வந்து ஃப்ரீயாவே கொடுக்கறாங்க. சோ இந்த ஆஃபரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நீங்க வந்து ஜியோ சிம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து வெளியிட இருக்கா இல்லையா அப்படிங்கறத இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கிடுவீங்க. சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதிக வாடிக்கையாளரை கொண்ட நெட்வொர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஜியோ தான். இப்ப இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஏர்டெல் வந்து கொஞ்சம் அதிக வாடிக்கையாளர்கள் இருந்தது. அதுக்கப்புறம் வோடாபோனும் ஐடியா வந்து டாப் லெவல்ல இருந்தாங்க. அவங்க வந்து எவ்வளவு கஸ்டமர்ஸ் வச்சிருந்தாங்களோ அந்த நிறைய கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஜியோக்கு வந்து நிறைய பேர் வந்து மூவ்மெண்ட் ஆகினாங்க. ஜியோக்கு மட்டும் இல்ல பிஎஸ்என்எல் போனாங்க. அதிக பேர் வந்து ஜியோக்கு மாறினாங்க. காரணம் என்னன்னா ஏர்டெல் வோடாபோன் ஐடியா அவங்க எல்லாமே வந்து கட்டாயம் 35 rupees அப்படிங்கறத ரீசார்ஜ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை கொண்டு வந்ததுனாலதான் நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து அந்த ஏர்டெல் வோடாபோன் ஐடியா அந்த நெட்வொர்க்ல இருந்து மாறி வேற நெட்வொர்க் வந்து சேஞ்ச் ஆனாங்க. அதுல குறிப்பா ஜியோக்கு வந்து அதிக பேர் வந்தாங்க. சோ இப்ப ஜியோக்கு வந்து அதிக கஸ்டமர்ஸ் வந்து இன்க்ளூட் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஜியோ பாத்தீங்கன்னா 4G தவிர்த்துட்டு 5G வந்து ஜெனரேஷனுக்காக அவங்க வந்து பெரிய லெவல்ல பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேக்சிமம் வந்து அவங்க வந்து நெட்வொர்க் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல வந்து அவங்களுடைய 5G சேவையை வந்து பரப்புவதற்காக நிறைய வந்து ப்ரொமோட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல 2020 வந்து 5G சேவை வந்து வந்துடும் அப்படிங்கறதா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஜியோ மட்டும் இல்லங்க, ஏர்டெல் வோடாபோன் இவங்களும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய 5G சேவையை வந்து விரிவுபடுத்துறதுக்காக பல முயற்சிகளை வந்து எடுத்துக்கொண்டிருக்காங்க. சோ கட்டாயமா வந்து 2020 வந்து 5G சேவை வந்து வரும் அப்படிங்கறதா எல்லோருமே தெரிஞ்ச விஷயம். சோ இந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஜியோ வந்து அவங்களுடைய வாடிக்கையாளரை வந்து தக்க வைத்துக் கொள்வது மட்டும் இல்லாம ஜியோக்கு வந்து அப்பப்பா ஆஃபரை கொடுத்து அவங்க வந்து சில பூஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சிறந்த ஆஃபர் அப்படிங்கறத கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க எப்பவுமே கொடுக்கற அந்த செலிப்ரேஷன் பேக் ஆஃபர் அப்படிங்கறதா இப்பயும் கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்க உங்க மொபைல்ல நீங்க வந்து செக் பண்ணணும். அதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா அது ஜியோ ஆப் இருந்தா மட்டும் தான் செக் பண்ண முடியும். எஸ்எம்எஸ்ல வந்து பார்க்க முடியாது. நீங்க ஜியோ ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு அதை ஓபன் பண்ணீங்கன்னா அதுல ஆப்ஷன்ல போயிட்டு அதுல மை பிளான் அப்படிங்கிறது இருக்கும். அதை நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜியோ செலிப்ரேஷன் பேக் ஆஃபர் வந்திருக்கும். தினமும் வந்து 2GB ஃப்ரீயா கொடுக்கறாங்க. 4 நாளைக்கு மொத்தம் 8GB வந்து ஃப்ரீயாவே கிடைக்கிறது. இது வந்து எனக்கு வந்து ஆக்டிவ் ஆகல. பட் இது வந்து அபிஷியலா வந்த ஒரு நியூஸ் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த செலிப்ரேஷன் பேக் ஆஃபர் வந்து ஆக்டிவ் ஆயிடுச்சு. சோ அதனால உங்களுக்கு வந்து இந்த நியூஸ் வந்து சொல்றேன். நீங்க கண்டிப்பா உங்க மொபைல்ல வந்து செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி செலிப்ரேஷன் பேக் ஆஃபர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பட் எனக்கு இன்னும் வரல. எனக்கு கண்டிப்பா வந்துச்சு அப்படின்னா நான் வந்து கமெண்ட்ஸ் மூலமா உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். உங்களுக்கு வந்து செலிப்ரேஷன் பேக் ஆஃபர் வந்துச்சா இல்லையா அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்க நண்பருக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் ஒன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.